Welcome to the Young Health Program podcast series. இந்த பாட்காஸ்ட் சீரீஸ்ல நம்ம இளைஞர்கள் மத்தியில எந்த விதமான வாழ்க்கை முறையால வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லைன்னா நான் கம்யூனிகேபிள் டிசீஸ், அதாவது தொற்றா நோய் என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது வாங்க பேசுவோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம டொபாக்கோ பத்தி பேச போறோம். அதுக்காக என் கூட 2 பியர் எஜுகேட்டர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. வெல்கம். நான் 2 இயர்ஸா YHP ப்ரோக்ராம்ல பியர் எஜுகேட்டரா இருக்கேன். நீங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 2 இயர்ஸா எங்கள் ப்ரோக்ராம்ல பியர் எஜுகேட்டரா இருக்கேன். ஸோ YHP நீ எப்படி ஜாயின் பண்ண, எப்படி இதை பத்தி உனக்கு தெரிஞ்சது, நீ என்ன ரோல்ல இருக்கீங்க? நான் இங்க ஒழுக்கமா நீ சொல்லி கொடுத்து ஒழுக்கமா நடக்கணும்னு சொன்னாங்க. பெரியவங்கிட்ட மதிப்பு கொடுத்து பேசணும்னு சொன்னாங்க. அடுத்து NCD பத்தி சொல்லி கொடுத்தாங்க. அதுல என்னென்ன விளைவுகள் வரும், பாதிப்பு வரும்னு என்கிட்ட சொல்லி கொடுத்தாங்க. இப்போ தொற்று மூலம் பரவாத நோய், அதாவது நான் கம்யூனிகேபிள் டிசீசஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதை பத்தி உங்களுக்கு இப்போ என்ன தெரியும்? ஸோ நான் YHP ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி எனக்கு தொற்றா நோய் பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியாது. அது ஒரு கெட்டது, தீங்கு விளைவிக்கும், அது மட்டும்தான் தெரியும். இந்த டிவிலலாம் புகைப்பிடிப்பு, அது கேடு தரும், அது மாதிரிலாம் அது மட்டும்தான் தெரியும். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு அதோட தீங்குகள்லாம் என்னன்னு சொன்னாங்க. அதோட எப்படி எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால வர ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி தந்திருக்காங்க. ஸோ உங்களோட பர்செப்ஷன் என்ன? நீங்கள் டொபாக்கோ பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த மாடியூல் மூலமாக என்னெல்லாம் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கு? எனக்கு இந்த அவேர்னஸ் நிறைய பற்றி இவங்க சொன்னாங்க. டொபாக்கோவை பற்றி நாங்கள் எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கவங்களாம் சொன்னோம். ஸ்கூல் பக்கத்தில் இருக்க ஷாப்லாம் போய் சொன்னாங்க, இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் சொன்னோம், அவங்களும் இனிமேட்டு இந்த பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. அடுத்து எங்கள் சுற்றி உள்ள வீட்டு பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் சொன்னோம். இப்போது இளைஞர்லேயும் இப்போ அவேர்னஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் இளைஞரில் நம்ம பார்க்குறோம் டொபாக்கோ ரொம்ப ஜாஸ்தியாக எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ அதோட ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளோ ஜாஸ்தி, அதாவது தொற்று மூலமாக பரவாத நோய்கள், அதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? ஸோ அதில் நிக்கோட்டின் ஒரு ஆசிட் மூலப்பொருள் இருக்கனால தான் அது போதை உருவாக்குது. அந்த போதைக்கு அடிக்ட் ஆகுறாங்க அவங்க. அந்த போதைக்கு அடிக்ட் ஆகும்போது அவங்களுக்கு சுற்றி நடக்கிறது எதுவுமே தெரியாது. ஸோ அதே மாதிரி இதனால அவங்களுக்கு வீட்டில் பிரச்சனை வரும், காசு பிரச்சனை, அதுக்கப்புறம் நிறையா ப்ராப்ளம்ஸ். முக்கியமாக நம்ம உடல் நலத்துக்கு கேடு. யார் பண்ணுறாங்களோ அவங்களோட உடல் நலத்துக்கு கேடு தரும். அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே அது அஃபெக்ட் ஆகும். இப்போது நீங்கள் இவ்வளோ விஷயம் இதை பற்றி தெரிஞ்சிருக்கீங்க, அதுவும் YHP மூலமாக நிறைய விஷயம் இப்போ உங்களுக்கு அவேர்னஸ்க்கு நிறைய தெரியும். நீங்கள் இவர் சொன்ன மாதிரி நிறைய கடையில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி எல்லாம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இந்த YHP மூலமாக கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் வீட்டில், உங்கள் ஃபேமிலிஸில், ஃப்ரெண்ட்ஸில், கம்யூனிட்டிஸில் இதை எப்படி அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க? நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் நாங்கள் நிறைய ஸ்கூல்ஸ் YHP மூலமாக ஸ்கூல்ஸ் இல்லை சில ஏரியாஸ் அந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ் அந்த மாதிரிக்கெலாம் போயிட்டு அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட இந்த அவேர்னஸ் இதுனா நாங்கள் நடத்திருக்கோம். ஒரு ப்ரோக்ராமாக நடத்தி NCDக்காக அந்த மாதிரி நாங்கள் நடத்தி மோஸ்ட்டாக ஷாப்ஸ் கிட்ட நாங்கள் இளைஞர்களுக்கு விற்காதீங்க அப்படின்னு சொல்லி. பெரியவங்கன்னா அது பெரியவங்களும் சாப்பிடுவாங்க, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் முக்கியமாக டீனேஜர்ஸ் இது ரொம்ப எடுத்துக்கிறனால நம்ம டீனேஜர்ஸ்க்கு விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிட்டு ஷாப்ஸ் கிட்ட தான் அட்வைஸ் பண்ணோம். விச் இஸ் வெரி குட். இப்போது அது போக YHPயில் இருந்து எப்படி நீங்கள் டொபாக்கோவோட யூஸ் பண்ணுறது குவிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க? ஸோ அதை குவிட் பண்ணுறதுக்கு நாங்கள் அவேர்னஸ் எல்லாருக்குமே சொல்லி தான் குவிட் பண்ணோம். நம்ம YHPயில் கூட அந்த கிளாஸஸ்லாம் நடக்குது. இன்னும் நிறைய கவுன்சிலிங் சென்டர்ஸ்லாம் இருக்குது, அதுக்கும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணோம். அண்ட் இங்கே வர பசங்களுக்கெலாம் நாங்கள் உடல்நல பயிற்சி, அப்புறம் விளையாட்டு போட்டிகள் அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லி யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்கள குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி சொல்லி அவங்களோட திறமைகளை வெளியே எடுத்துகிட்டு வந்தோம். அவங்களோட ஃபேமிலிஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் அவங்க கூட அன்பாக பேசுனீங்கனாலே அவங்களோட அடிக்ட் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களோட ஃபேமிலிஸ் கிட்ட போய் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். இப்போ YHP மூலமாக நீங்கள் டொபாக்கோ பற்றி இவ்வளோ நிறைய கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு புரியுது இதோட முக்கியத்துவம் என்னதுன்னு. ஸோ நீங்கள் என்ன கருத்து சமுதாயத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க?
நான் வந்து இந்த டொபாக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. அந்த டொபாக்கோ யூஸ் பண்ணுறதுனால லங்ஸ், பிரெயின், ஹார்ட் இது 3ம் பாதிக்கிறதுனால மற்ற பார்ட்ஸ்லாம் பாதிக்கிறதுனால இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான மெசேஜ். தேங்க்யூ. நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க? ஸோ இதை பார்க்குற நேயர்களுக்கு வந்து நான் வந்து இந்த டொபாக்கோ யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த யூசேஜுமே இல்லை. லைக் நம்ம ஃபேமிலியில் பிரச்சனை வரும், ஒரு ஹெல்த் வந்து ப்ராப்ளம் வருமே தவிர வேறு எந்த இது குட் திங்குமே இல்லை. பட் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நம்ம மணி சேவ் ஆகும், நம்ம ஹெல்த் நல்லா குட்டாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கலாம். ஸோ இதற்காக நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, டொபாக்கோ வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம சொசைட்டி வந்து டொபாக்கோ ஃப்ரீ சொசைட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் நான் சொல்ல வரேன். ஸோ எங்களுக்காக YHPக்காக நீங்கள் டொபாக்கோ யூஸ் பண்ணாமல் இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ், ரொம்ப முக்கியமான மெசேஜை நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் திஸ் பாட்காஸ்ட் சீரீஸ். வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம்.